ரனா ரனா இங்க வந்துட்டு போனா என்னென்ன நல்லது நடக்கும் சாமி? In lifetime, everyone should visit once this place. தமிழ் மக்கள் செட்டியார்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி வர்றாங்க. அவங்க தான் நிறைய வர்றது. எப்படி இருக்கு இந்த இடம்? பார்த்தா உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? மேடம் நீங்க யூ ஆல்சோ கம். நல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா எப்படி இருக்கு? நான் சென்னையில இருந்து வரேன். நீங்க உங்க பேருமா? என் பேர் நான்சி, நானும் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் இருக்கும் தலக்காவேரியை நோக்கிதான் இந்த பயணம். காவேரி ஆறு ஊற்றெடுக்கும் இடம், காவேரி தாயின் பிறப்பிடம்தான் இந்த தலக்காவேரி. கர்நாடகத்தின் தெற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேரழகு வாய்ந்த இந்த குடகு பகுதி அமைந்திருக்கிறது. கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் வளப்படுத்தி செழிப்பாக்கி மக்களையும் கோடான கோடி உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் காவேரி தாய் இங்கேதான் பிறப்பெடுக்கிறாள். காவேரி தாய் ஊற்றெடுக்கும் அந்த இடத்தில் கோயில் கட்டி இந்த நதியை காவேரி அம்மா என்ற பெயரில் அங்கே வணங்கி வருகின்றனர். நம் பாரத நாட்டின் மிக அழகான பகுதிகளில் ஒன்றாக இந்த குடகும் இருக்கிறது. மலையின் பசுமையும் ஆங்காங்கே தெரியும் அருவிகளும் ஆறுகளும் ஓடைகளும் தென்றலும் வசீகரிக்கின்றன. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என்ற பாடலும் நினைவுக்கு வந்து போகிறது. கர்நாடக மாநிலத்தில் குடகு ஜில்லா இருக்கும் பகுதியையும் அங்கே தலக்காவேரி இருக்கும் இடத்தையும் காட்டுகிறது இந்த மேப். கடல் மட்டத்திலிருந்து 1341 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த தலக்காவேரி. இங்கே பிறப்பெடுக்கும் காவேரி 800 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தின் பூம்புகார் பகுதியில் வந்து வங்கக்கடலில் கலக்கிறாள். தென்னிந்தியாவை பொறுத்தவரை கோதாவரி கிருஷ்ணாவுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய நதியாக இருப்பது காவேரி. காவேரி தாய் கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் மட்டுமல்ல, கேரளா பாண்டிச்சேரியிலும் பயணித்து அம்மாநிலங்களையும் வளம் கொளிக்க செய்கிறாள். காவேரி தாய்க்கு பொன்னி நதி என்றும் இன்னொரு பெயர் இருக்கிறது. தெற்கு கங்கை என்றும் கூட காவேரியை குறிப்பிடுவதுண்டு. தென்னிந்திய பகுதியில் வறட்சி நிலவிய காலத்தில் அகத்திய முனிவர் ஒரு பாத்திரத்தில் புனித நீரை எடுத்துக்கொண்டு இவ்வழியே வந்ததாகவும், அப்போது காகம் வடிவில் வந்த விநாயக பெருமான் அந்த நீரை தட்டிவிட்டதாகவும், அப்போதிருந்துதான் இங்கே காவேரி ஆறு ஊற்றெடுக்க தொடங்கியதாகவும் சில புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தலக்காவேரியை நெருங்கிவிட்டோம். கடல் மட்டத்திலிருந்து 1276 மீட்டர் உயரத்தில் இருப்பதால் இங்கே பெரும்பாலான நேரம் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. நம்மை தாளாட்டி கொண்டிருக்கும் மேகக்கூட்டங்கள், சிலுசிலுவென தீண்டும் மழைச்சாரல், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அப்படியே வேறு மாதிரியான ஒரு புது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இங்கே எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றத இந்த மரங்களோட தண்டுகள் நமக்கு சொல்லுது பாருங்க. இங்க இருக்கிற காவேரி அம்மா கோயிலோட நுழைவு வாயில் இது. இதுதாங்க தலக்காவேரி. இங்க காவேரி அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. காவேரி ஊற்று எடுக்கிற இடத்துல பூஜை பண்ணி வணங்குறாங்க. பக்தர்கள் இங்க புனித நீராடவும் அனுமதிக்கப்படுறாங்க. இதுதாங்க காவேரி அம்மா ஊற்றெடுக்கிற இடம். இங்கே வந்து காவேரி அம்மாவுக்கு சிலை எதுவும் வைக்கல. காவேரி தாய் ஊற்றெடுக்கிற இந்த இடத்துல அந்த நீரையே நேரடியாக வணங்குறாங்க. காவேரி அம்மா பிறக்கிற இந்த இடத்துல ஒரு சின்ன குளம் வெட்டியிருக்காங்க. இந்த குளத்தில் புனித நீராடலாம்.
இந்த புனிதமான தண்ணீரை வீட்டுக்கும் எடுத்துட்டு போகலாம். இங்கே காவேரி அம்மாவை விழுந்து வணங்குறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்குள்ள காவேரி அம்மாவுக்கு சிலை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் அவங்கள விசாரித்தேன். அந்த சின்ன சன்னதிக்குள்ள விளக்கு தான் இருக்கான், சிலையெல்லாம் இல்லையா. அந்த குளத்திலிருந்து பொங்கி வெளியேற நீர் இப்படி வந்து குதிச்சு ஆறா மாறுது. இங்கிருந்து ஒரு சிற்றோடை மாதிரி காவேரி ஆறு புறப்பட்டு போகுது. மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறதால அதை உங்களுக்கு காட்ட முடியல. இந்த தலக்காவேரி கோயிலில் சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் அகத்திய முனிவரால் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதனால இந்த சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேரு. இப்போ இந்த கோயில் நிர்வாகிக்கிட்டையும் இங்க வர பக்தர்கள்கிட்டையும் பேசினே இந்த தலக்காவேரியோட அழகையும் இந்த குடகுமலையோட அழகையும் உங்களுக்கு காட்ட போறேன். ಇದು ಕಾವೇರಿ ಬರ್ತ್ ಪ್ಲೇಸ್. ಇದು ಕಾವೇರಿ ನದಿ, ಕಾವೇರಿ ಬರ್ತ್ ಪ್ಲೇಸ್ ಇದುದಾ. ಹಿಂಗೆದ ಬರ್ತ್ ಪ್ಲೇಸ್ ಒರಿಜಿನ್, ಕಾವೇರಿ ಒರಿಜಿನ್ ಇದುದಾ. ಹಿಂಗೆ ಪ್ರತಿ ಇಯರ್, ಪ್ರತಿ ವರ್ಷ ಅಕ್ಟೋಬರ್ 17 ತುಲಾ ಮಾಸ ಸೊನ್ನಾನಕ ಕಾವೇರಿ ರೀಬರ್ತ್ ಆಯಿರ್ದು ಹೇಳು. ಇಂದ ವರ್ಷ ರಾತ್ರಿ 1:27 ಮುಹೂರ್ತ ಇರ್ಕದು, ಮಿಡ್ ನೈಟ್, ಅಕ್ಟೋಬರ್ 17. ಸೊ ಅದು ರೀಬರ್ತ್ ಆವರ್ದದು. ವರ್ಷ ಪ್ರತಿ ವರ್ಷ ಇದು ರೀಬರ್ತ್ ಆವರ್ದಿದ್ದು. ಅದು ಅಕ್ಟೋಬರ್ 17 ಬಟ್ ಟೈಮಿಂಗ್ಸ್ ವೇರಿ ಆವರ್ದದು. அதுதான் இது அகஸ்திய முனி ஸ்தாபிಸಿ காவேரி மாதேது இந்த வெக்கிருது. இங்க அகஸ்திய முனி ஸ்தாபிச்சது காவேரி. காவேரி அந்த அகஸ்திய முனி அந்ததான் பிரம்மகிரி இருக்குதுங்க. அதுதான் அகஸ்திய முனி தபஸ் பண்ணது ஜாகா. அதுதான் இந்த சிவா டெம்பிள் இங்க இருக்குது இல்லையா, அது அகஸ்திய முனி ஸ்தாபிச்சது. சிவனையும் அகஸ்திய முனிவர் தான் ஸ்தாபிச்சது. அகஸ்தீஸ்வரா இது ஸ்தாபிச்சது. இதுதான் இங்க தலக்காவேரி ஸ்பெஷாலிட்டி. இங்க வந்து காவேரியை அப்படியே தண்ணியாவே கும்பிடுறீங்க. மூர்த்தி பூஜை இங்க கிடையாது. தண்ணிக்கே சோர்ஸ் தான் பூஜை பண்ணுது. இங்க மூர்த்தி பூஜை இங்க கிடையாதுங்க. டைரக்ட் பர்த் சோர்ஸ் இருக்குது இல்ல, அதுதான் பூஜை பண்ணுது. இங்க மூர்த்தி பூஜை கிடையாது. இங்க சரி, மூர்த்தி பூஜை காலி அகஸ்தீஸ்வர கணபதி, அவ்வளவுதான். சரிங்க சாமி. இந்த கிளைமேட் இப்படி இருக்குல்ல சாமி, எப்பயுமே இப்படிதான் இருக்குமா? எப்படி அப்படிதான் இருக்குமா? அந்த ವರ್ಷ ಪೂರ್ತಿ ಇಲ್ಲ. இந்த ஜூலைல ಶುರು ஆகுது. இது ரெய்னி சீசன்ல ஜூலைல இருந்து எத்தனை மாசம்? ஜனவரி மட்டும். அது வரைக்கும். அதுக்கப்புறம் வெயில் இருக்குது. பட் கோல்டு இருக்குது. அதிக கோல்டு, வெயில். சம்மர் இருக்காது, வெயில் இருக்காதுங்க. கோல்டு தான் இருக்குது. ஆனா லைட்டா வெயில் தெரியும். லைட்டா வெயில் தெரியும், அவ்வளவுதான். டிசம்பர் அக்டோபர் எண்டு மட்டும் ரெய்னி சீசன் இருக்குது இங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இப்படிதான் ஃபாக் இருக்குது. பட் ரெயின் இருக்காது. இப்ப இந்த ரெய்னி சீசன்ல நிறைய மழை, இந்த இடத்துல நிறைய மழை வரும். ஆனா இப்ப நல்ல மேகம் தான் அது இருக்கு. மேகம் தெரியல, மேகம் தான் இருக்கு. கனமழையும் வருமாங்க. வரும். சுவிட்சர்லாந்து ஆஃப் இந்தியான்னு சொல்ற இடம் இந்த இடம். இங்க வாழ்றது கொடுத்து வச்சிருக்கணும்ல சாமி, புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா ஆமா ஆமா. நீங்க உங்க தாய்மொழி கன்னடம் இல்லையா? கன்னடம். எப்படி சாமி தமிழ் நல்லா பேசுறீங்க? எப்படி? இங்க தமிழ் பக்தாதிகளே ஜாஸ்தி வர்றாங்க இங்க. ஓஹோ, தமிழ் பக்தாதிகள், செட்டியார்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி வர்றாங்க. அவங்கதான் நிறைய வர்றது. அங்க கீழே ஒரு ஆசிரமா இருக்குது, இதே ரோட்ல கீழே. அது செட்டியார்ஸ் ஆபீஸ் தான் ஆசிரமா. தமிழ் துலா மாசம் அக்டோபர் 17 இருக்குது. பயங்கர செட்டியார்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. ஓஹோ, அப்படி எங்களுக்கு கொஞ்சம் தமிழ் வருது. அவங்க
இங்க வந்துட்டு போனா என்னென்ன நல்லது நடக்கும் சாமி? இந்த கல்யாணமா ஆயிரல இல்லையா, அவளுக்கு கல்யாணம் ஆகுறது, குழந்தை இல்லாதவங்க குழந்தை ஆகுறது, ಒಂದು ಹರಿಕೆ சொல்லாமக்கா ஆகுறது வந்து கொஞ்சம் மகிமை இருக்குது. ரொம்ப நன்றி சாமி. இந்த தலக்காவேரியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகமண்டலா அப்படின்ற பகுதி இது. தலக்காவேரியில் உற்பத்தியாகி இந்த வழியாக தான் காவேரி தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்கே பாருங்கள், காவேரி தாய் சின்ன நதியாக தான் தெரிகிறாங்க. இங்கே காவேரியோட கன்னிகை அப்படின்ற இன்னொரு நதி இணையுது. இந்த இடத்துல புனிதமான சுஜோதி அப்படின்ற நதியும் இணையுதான். இங்கே 3 நதிகள் சங்கமிக்கிறதால இதை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சின்ன ஆறாக ஓடி வர காவேரியோட வழியெல்லாம் நிறைய சின்ன சின்ன ஆறுகள், பெரிய ஆறுகள் கலக்குது. சரபங்கா, திருமணி முத்தாறு, பவானி, நொய்யல், ஹேமாவதி, ஹரங்கி, ஷிம்ஷா, அமராவதி, கபினின்னு 10க்கும் மேற்பட்ட ஆறுகள் காவேரியோட கலக்குது. அதனால தான் போக போக காவேரி நதியோட அகலம் பெருசாயிட்டே போகுது. இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க, புனித நீராடுறாங்க. காவேரியையும் தெற்கு கங்கை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. சிவபெருமானோட அந்த ஜடா முடியிலிருந்து காவேரி ஆறு வெளியே வர இடம் இது அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே அழகான வித்தியாசமான ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவபெருமானுக்கு பகந்தேஸ்வரர்னு பேர். Hindi or English? Few words. Hindi वगैरह How do you feel in this place? Madam, नहीं है, you also. चलिए, Come. इधर का जो वेदर बहुत अच्छा है ना, विद क्लाउडी जो भी एनवायरनमेंट है बहुत ही अच्छा है. बैठने का मन भी होता है इधर, कि कुछ दिन के लिए इधर रुक सकते हैं इधर. எப்படி இருக்கு? எப்படி இருந்தது? அவங்க கூப்பிடுங்க. அவங்க உங்க அறிமுகப்படுது. உங்க பேரு? என்னோட பேர் அஜித், நான் சென்னையில இருந்து வரேன். நீங்க உங்க பேருமா? என் பேர் நான்சி, நானும் சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். எதுக்காக வந்தீங்க? ஹனிமூன் ட்ரிப். ஓ சூப்பர். எப்படி இருக்கு தலக்காவேரி? நல்லா இருக்கு, வந்தோடனே ஹாப்பியா இருக்கு. கிளைமேட் செமையா இருக்கு. இங்க வந்தோடனே சாமி கும்பிட்டீங்களா காவேரியா? இல்ல, நான் சாமி கும்பிட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. வந்து பிளேஸ் பாக்குறது, டூர் நல்லா என்ஜாய் பண்றது, அது நல்லா பிடிக்கும். கிளைமேட் சூப்பரா இருக்கு, ஏரியாவும் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டே பண்ணல, சடனா கூர்க்குனோன்னு ஏதோ வந்தோம். பட் பிளேசஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. தலக்காவேரி நல்லாவே இருக்கு. தேங்க்யூ. இந்த இடம் தான், அந்த கூர்க்குல இந்த இடம் தான் நல்லா இருக்கல. எல்லாமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இல்ல, எல்லாமே பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் டிவைனா இருக்கு. நான் ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்றேன், வந்து ஐடில ஒர்க் பண்றேன். ரெண்டு பேருமே சென்னை தான். நில்லுங்க வாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இடம்? ஜோடியா நில்லுங்க சார். நல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், தமிழ் தெரியும். மிக்ஸ் பண்ணி பேசுங்க, மலையாளம் கலந்து. இது ஃபர்ஸ்ட் டைம் அங்க வர்றது நீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, குறை வருஷம் வந்திருக்கு. என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருது இங்க வந்தா? என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது? நல்ல ஒரு ஃபீல் வருது, எனர்ஜியா இருக்கு. உங்க பேரு? பாக்யா. உங்க பாக்யா. நீங்களும் காசர்கோடு தானா? ஓகே. உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுது இங்க வந்து? காவேரி தரிசனம் பண்ணீங்களா? கும்பிட்டு வணங்குனீங்களா? சாமி கும்பிட்டீங்களா காவேரி அம்மாவை? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? அல்ல, வர்க்கியா. என்ன ஒர்க் பண்றீங்க? லேப் டெக்னீஷியன். Okay. I think. Where are you from? We are from Gujarat. I'm Gujarat. Surat. I'm coming from Singapore now, and this place I think is the best place in the Coorg to visit. This is the must visit place in the Coorg, according to the spiritual vibes as well as the natural vibes. So you feel a lots of positive energy from this place. My name is Dharti. Yeah. You also from? Yes, same. It's a very calm and nice place to visit. In lifetime, everyone should visit once this place. My name is Tanvi, and this is so good place to visit, and we can take a lot of pictures and good scenario here. Sir? ஜெயராஜ் இன்ஜினியர். நான் திண்டுக்கல்ல இருந்து வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்களா இல்ல ஃபேமிலி வந்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. We all 73 batch engineers. வெங்கட சுப்பாராவ். எங்க இருந்து சார் வரீங்க?
ஃப்ரம் மதுரை. நான் பெங்களூர் சார். பெங்களூரா? ஓஹோ, செட்டில்டு பெங்களூர் தான். பெங்களூர். தமிழா கன்னடமா நீங்க? தமிழ். நீங்க எல்லாம் பெங்களூர் தான் வரீங்க? இல்ல நாங்க 3 பேரும் சென்னையில இருந்து வரோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்கு மேடம்? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. வர வழியெல்லாம் பிரமாதமா இருக்குல்ல? பிரமாதமா இருக்கு. சென்னை தான். சென்னை தான். பெங்களூர்ல இருந்து எப்படி இருக்கு? இத ஃபர்ஸ்ட் டைம் நீங்க? ஆமா, இத ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பெங்களூர்ல இருந்தே இப்பதான் வரீங்க? ஆமா. தாய்மொழி தமிழா உங்களுக்கு? ஆமா. ஓகே. சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் வந்தா. எல்லாரும் தமிழா நீங்க? எங்க? நான் மதுரை. ஓகே. எப்படி நல்ல மதுரையில இருந்து மதுரையில இருந்தா வந்திருக்கோம். நல்லா கிரீனரியா நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. வெதர் சூப்பர். ஸ்டே ஆல்சோ வெரி பிளசன்ட். நீங்க மேடம்? மேடம் நீங்க? உங்க பேர்? என் பேர் குமார்ன்றா. பெங்களூர்ல இருந்து வரீங்களா? ஆமாம்மா, பெங்களூர் தான். என்ன ஒர்க் பண்றீங்க? நம்ம டிரைவிங்னா. ஓகே. எப்படி இருக்கு இந்த இடம்? பார்த்தா உங்களுக்கே தெரியாதா? இதெல்லாம் மல்நாடு சீசனுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டிசம்பர் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. மழை, இந்த மாதிரி ஃபாகு, இந்த மாதிரி இருக்க நேச்சுரல் பிளேஸ் இது. தாய்மொழி தமிழ் தானே உங்களுக்கு? ஆமா. இங்க மழை இல்லைன்னா நமக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். இதுதான் மெயின். நம்ம தெய்வீக இடம் மாதிரி இருக்கு. சூப்பர். இந்த குடகுல இருக்கிற மடிக்கேரி நகரில் மலையிலிருந்து இந்த மண் சரிவை தடுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க பாருங்களேன். நல்ல ஐடியா இல்லை? மண் சரிவை தடுக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சலூனோட பேர் பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க.